இந்தியாவில் ஜாதி எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ஒழிஞ்சிச்சுன்னா அப்போ வந்து ரிசர்வேஷன் வேணாம் சார். ஒரே ஒரு இது மட்டும் சொல்லுங்கள். ஒரு வந்து ரன்னிங் ரேஸ் சார், 50 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸு 3 பேர் ஓட போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஓடுறவனுக்கு வந்து 2 கை 2 கால் எல்லாமே நல்லாயிருக்கு. ரெண்டாவது ஓட போகிறவனுக்கு வந்து ஒரு கால் மட்டும் இல்லை, மூணாவது ஓட போகிறவனுக்கு வந்து 2 கால் மேல். ஃபஸ்ட்டு ஓட போகிறவன் வந்து 50 கிலோமீட்டர் ஓடினா போதும். ரெண்டாவது ஓட போகிறவனுக்கு ஒரு கால் இல்லாதனால அவன் 40 கிலோமீட்டர் ஓடினா போதும். மூணாவது ஓட போகிறவனுக்கு 2 காலுமே இல்லை, அவன் 20 கிலோமீட்டர் ஓடினா போதும். இதுதான் ரிசர்வேஷன். ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து செகண்டில் ஒரு காலோட ஓடுறவங்க வந்து பிசி, தேர்டில் 2 காலோட இல்லாமல் ஓடுறவன் வந்து எஸ்சி. இது தப்பா? 2 கால் இல்லாமல் ஓடுறான், அவனுக்கு வந்து 30 கிலோமீட்டர் ஓடினா போதும்னு சொல்கிறோம். இது தப்பா? ஏன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை சார். அதனால தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன் தரோம். ரிசர்வேஷன் மட்டும் இந்தியாவில் இல்லைன்னா மொத்த எஸ்சி எஸ்டி அப்படியே அமைக்கணும். அவங்க மேலே வர முடியாது. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு எப்படி இங்கே பிரசிடென்டாக இருக்காங்கன்னா எதை வச்சாங்க? அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி கோட்டால